I'm Sharadamani, Assistant Professor, Department of Commerce. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்சூரன்ஸ் போடும்போது என்னென்ன ரிஸ்க் நம்ம மேக் பண்ணுறோமோ அந்த ரிஸ்க்கை எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதோட என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரிஸ்க்கு வந்து நம்ம அக்கர் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு இன்சூரராக நான் ஒரு இன்சூரன்ஸில் போயிட்டு போட போகிறேன் அப்படின்னா அங்கே என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணணும் அண்ட் என்னென்ன வந்துட்டு எனக்கு அது ப்ரொமோட் பண்ணணும், என்னென்ன விஷயத்தில் நான் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான் வந்துட்டு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இஸ் த ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன். ஒன்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் அனலைஸ் பண்ணுவோன்னா, நம்ம அந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கான என்னென்ன அந்த இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னம்னா என்னென்ன ரிஸ்க்கை நம்ம மிட்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கும், அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். செகண்ட் ஒன் வந்து அதை அனலைஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் வந்து அதை மிட்டிகேட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம் அண்ட் மானிட்டர் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ரிவ்யூவும் மானிட்டரிங்கும் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தட் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இன்சூரன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மானிட்டர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட் வந்துட்டு அதோட கம்ப்ளைன்சஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அஞ்சும் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபிகேஷன், ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன். இப்போது நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் ஒரு இன்சூரராக இருக்கேன் அப்படின்னா நான் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன ரிஸ்க் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நான் போடுற இன்சூரன்ஸ் வந்து ஆப்டாக இருக்குமா எனக்கு, இல்லை என்ன சொல்ல நான் ஒரு 1 lakh rupeesக்கு இன்சூரன்ஸ் ஃபைல் பண்ணுறேன். ஓகே, என்னோடய ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1 lakh rupeesக்கும் நான் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த இதனால் என்னென்ன ரிஸ்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணணும். என்னால் வந்து அது போர்ட்டபிளாக, என்னால் அதை பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் அந்த இன்சூரன்ஸை போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்டு. இப்போது நான் எப்போவுமே நம்ம ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம அந்த விஷயத்துக்காக ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இது பண்ணனா இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் இருக்கும். ஆர் யாராச்சும் முன்னாடி அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ரிவ்யூஸ் நாம் எடுப்போம். ஓகேவா, அந்த ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இது சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் மிட்டிகேஷன் சொன்னாங்க. ரிஸ்க் மிட்டிகேஷன் சொல்லிடணும் இல்லைங்களா. அந்த ரிஸ்க் மிட்டிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் தான் சொல்கிறேன்ல, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் 1 lakh rupeesக்கு. எனக்கு எந்த ஒரு டிசீஸும் வரல, அது எதுக்காகவும் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணலை அப்படின்னா அந்த 1 lakh rupees எனக்கு வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பேக் எடுக்கணும். அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த லாஸை வந்து நான் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவேனோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் எடுத்துருக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரிஸ்க் வருது, அந்த ரிஸ்க்கை நான் எப்படி டேர்ன் ஓவர் பண்ணி கொண்டு வரது, ஸோ அந்த ரிஸ்க்கை எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரிவென்ஷன் ஃபஸ்ட்டே எனக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் போட்டதுக்கான ஃபுல் பெனிஃபிட்டை நான் அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோர்த் ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூவிங் அண்ட் மானிட்டரிங். இந்த ரிவ்யூ பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு புது கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து யாரெல்லாம் படிச்சிருக்கா, அதனால அவங்க என்ன பெனிஃபிட் ஆனாங்க இப்படின்னு எல்லாமே ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே செக் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ஒரு பாலிசி போடுறதுக்கு முன்னாடியும் என்னெல்லாம் ரிஸ்க் அவங்க முன்னாடி போட்டவங்க மீட் பண்ணியிருக்காங்க, ஆர் அந்த இன்சூரர்கிட்டையோ இல்லை அந்த இன்சூரன்ஸ் பாலிசி போட்ட மற்ற பர்சன்ஸ்கிட்டையோ நான் போய் அவங்ககிட்ட கேட்பேன். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, இதனால் உங்களுக்கு என்ன வந்துட்டு பெனிஃபிட் ஆச்சு, என்னென்ன லாஸஸ் அக்கர் பண்ணினீங்க, நீங்கள் போட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா அந்த ரிவ்யூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இன்சூரன்ஸவே போட ஆரம்பிப்போம். அண்ட் தென் லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளையன்ஸஸ். இந்த கம்ப்ளையன்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா
நாம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ஷோப் கேஸ் பண்ண மாட்டோம். பட் மற்றவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நான் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாஸ்ட்டாக தான் நான் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இந்த 5 காம்பனண்ட்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 5 காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.